ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து ஏர்னிங்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. சரிங்களா? ஸோ போன வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 22 28, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்திருந்தது. ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜோன்லலாம் கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த வாரம் நம்ம வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன லைவ் குரூப் வீடியோவை தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் போன வாரம் நம்மளுக்கு ஆர்டர்லாம் எப்படி வந்தது, நம்ம எப்படி ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 22 டிசம்பர் 28 வரைக்கும் ஸோ கிறிஸ்மஸ் வீக். சரிங்களா? ஸோ அந்த வாரம் நம்மளுக்கு எப்படி ஆர்டர் வந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்து ரொம்பவே கம்மியாக தாங்க வந்தது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஏன் ப்ரோ ஆர்டர் வந்து கம்மியாக வந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலராக இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கியில் வந்து ஆஃபர்ஸ் வந்து நிறையா வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? டைமு லீவாக இருக்கும்போது நிறைய லாகின் வந்து உள்ள இருப்பாங்க. ஸோ அதனாலையுமே நம்மளுக்கு ஆர்டர் வந்து கம்மியாக வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்ட் டைம் ஓட்டுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் ஃபுல் டைமாக ஓட்டுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த டைமுமே நம்மளுக்கு வீக்லி மினிமம் கேரண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதாவது ஆர்டர் கவுண்ட் வந்து கிடைக்காம போகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எம்ஜி தான் வந்து ஓட்டுறோம். சரிங்களா? வீக்லி எம்ஜியை பற்றி ஆல்ரெடி நான் நம்மளுடைய சேனல்லேயே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் ஒரு தடவை நான் வந்து சொல்லிடுறேன். வீக்லி மினிமம் கேரண்டி அப்படின்னா நம்மளுக்கு 1 வீக்கில், அதாவது 22 28 வரைக்கும் 1 வீக் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் நம்ம எவ்வளவு ஆர்டரை வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டரை நம்ம வந்து டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு ஏர்னிங் சேர்த்துருக்கீங்களோ அதில் இருந்து அவங்க வந்து ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் 140 ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா 10,500 அவங்க வந்து ரவுண்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மினிமம் கேரண்டி. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். நிறைய பேர்லாம் கேட்குறாங்க, ப்ரோ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி மினிமம் கேரண்டி வந்து இல்லை, ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒன்றே ஒன்று தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் மட்டும்தான் வந்து வீக்லி மினிமம் கேரண்டி வந்து இருக்குது. ஒரு சில மாவட்டத்துலலாம் வந்து இல்லை. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்குது. நான் நிறைய தடவை நான் வந்து அதை சொல்லிட்டேன். லைவ்லேயுமே அவரு கேட்பாங்க, ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி பம்பர் கேரண்டி வந்து இல்லை. ஸோ நான் எங்கள் ஃப்ளீட் மேனேஜர்கிட்ட கூட கேட்டேன், அவங்களுமே அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ மற்ற மாவட்டத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்சென்டிவ் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு. ஸோ மேபி உங்களுடைய ஜோன்லேயோ உங்களோட மாவட்டத்துலேயோ வீக்லி கேரண்டி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அது வந்து எவ்வளவு டார்கெட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் வீக்கில் வந்து நிறைய சஜ்ஜஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் லாகின் ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. சரிங்களா? நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்னிங் 8 மணி ஷிஃப்ட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு, அப்புறம் ஸ்நாக்ஸு, டின்னரு. ஸோ இது எல்லா ஷிஃப்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணி தான் நான் வந்து அந்த ஆர்டர் டார்கெட்டையும் வந்து முடித்தேன். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு 13 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் வந்து கணக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஆர்டர் கவுண்ட் தான் முக்கியம். டைம் வந்து கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ஆர்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஜோனில். அதனால் நம்ம டைமை பொறுத்து தான் அந்த ஆர்டரை வந்து எடுத்தே ஆகணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் 140 ஆர்டருக்கு வந்து எய்ம் பண்ணேன். சரிங்களா? ஸோ 140 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10,500 நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். ஆனால் நான் 7 நாளுமே வந்து வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8,000 தாங்க பார்க்க முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெயின் பீக்கு, நான் பீக்கு இது எல்லாத்தையுமே கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சரிங்களா? இல்லைனா நம்மளுக்கு வந்து அந்த மினிமம் கேரண்டி வந்து கிடைக்காது. ஸோ ப்ரோ நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ டெய்லி இன்சென்டிவ் ஓட்டுறது பெஸ்ட்டா இல்லை வந்து வீக்லி இன்சென்டிவ் ஓட்டுறது பெஸ்ட்டா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஃபுல் டைமராக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி பம்பர் கேரண்டி எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் வந்து சனி ஞாயிறு வந்து ஒர்க் பார்க்க மாட்டேன், இல்லைனா மற்ற நாள் வந்து வேறு வேலைக்கு போயிட்டு ஸ்விக்கி வந்து 1 டே ஃபுல்லாக ஓட்டுவேன், அடுத்த நாள் வந்து ஒரு அரை நாள், அதாவது பார்ட் டைம் மட்டும் தான் ஓட்டுவேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி கேரண்டி வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து செட் ஆகாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டெய்லி இன்சென்டிவ் ஓட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம், லாக் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு 8 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெய்லி இன்சென்டிவ் வந்து எடுத்துடலாம்.
வீக்லி மினிமம் கேரண்டியுமே அப்படி தான். அவங்க நம்ம இப்போ வந்து ஒரு 115 ஆர்டருக்கு வந்து டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்தந்த டைமிங்கில் ஒர்க் பார்த்தா மட்டும்தான் அந்த ஆர்டர் வந்து எடுக்க முடியும். 140 ஆர்டருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை 165 ஆர்டர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டைமிங் அதாவது அந்த லாகின் ஹவர்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஆர்டரும் அசைன் ஆகும். சரிங்களா? ஸோ நிறைய வீடியோக்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். ப்ரோ எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக வருது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. நீங்கள் லாகின் ஹவர்ஸை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் போனஸு, அப்புறமேட்டு சர்ஜஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை டைமில் போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த மேக்ஸ் போனஸு, சர்ஜஸ் எல்லாமே போடுவாங்க. ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நிறைய நண்பர்கள்லாம் இந்த டெய்லி இன்சென்டிவ் ஓட்டுறீங்க, மெயின் பீக்கு மட்டும் தான் வந்து ஓட்டுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த மெயின் பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜஸ்லாம் வந்து கிடைச்சிடும். சரிங்களா? அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான். ஸோ அந்த டைமுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மினிமம் கேரண்டி வந்து இல்லைன்னு வந்து ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ அவங்களுக்காக தான் சொல்கிறேன். டெய்லி இன்சென்டிவ் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைமில் வந்து மேக்ஸ் போனஸோ இல்லை சர்ஜஸோ போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி அந்த ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த சர்ஜஸ்ஸு, மேக்ஸ் போனஸ்லாம் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? டெய்லி இன்சென்டிவும் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமுமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க. போன வாரம் வந்து கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஓட்டுறதா இருந்தால் நம்ம வந்து இன்னும் டைம் லாகின் ஹவர்ஸ் கொடுத்து ஓட்டிருக்கலாம். பட் அந்த 8 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கு ஓட்டுறதே வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 115 ஆர்டரோடையே நிறுத்திட்டேன். சரிங்களா? ஸோ 115 ஆர்டர் எடுத்தால் எவ்வளோ ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூ. 8,000 நம்மளுக்கு வந்து வந்துச்சு. சரிங்களா? நான் ஓட்டுனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5500 சம்திங்ஸ் வந்து ஓட்டியிருப்பேன். மீதி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளுக்கு ரூ. 2500 பக்கமா போட்டு டோட்டலாக 8000 வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் டிப்ஸ் வந்து நம்மளுக்கு தனியாவே வந்துரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 150 வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ கஸ்டமர் டிப்ஸ் ரூ. 150, ஏர்னிங்ஸ் வந்து டோட்டலா ஒரு ரூ. 8000 சரிங்களா? இது 2த்தையும் சேர்த்தோம் அப்படின்னா, ஒரு ரூ. 8150 நம்மளுக்கு வந்து போன வாரம் வீக்லி ஏர்னிங்ஸு. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ரூ. 10,500 ஓட்டுனா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரூ. 10,500 ஓட்டணும் அப்படின்னா, ரூ. 2,500 பெட்ரோலுக்கு, சாப்பாடுக்கெல்லாம் போயிடும். மீதி வந்து ஒரு 8000 நம்மளுக்கு கைக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நான் சொல்றது வீக்லி பம்பர் கேரண்டிக்கு மட்டும்தான். மற்ற மாவட்டத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி இன்சென்டிவ்க்கு தான் ஓட்டுறீங்க. ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் ஏர்னிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. என்னடா அவன் 8000 10,000 அடிச்சு விட்டுட்டு இருக்கிறானே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் உங்களுடைய ஜோனில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டைப்பில் தான் வரும். சரிங்களா? ஸோ உங்களுடைய மாவட்டத்துக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெட்ரோல் வந்து செலவு பண்ணுவீங்க, சாப்பாடும் வந்து செலவு பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் டிசம்பர் 22லேருந்து 28 கிறிஸ்மஸ் வீக்கில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஏர்னிங்ஸு. நெக்ஸ்ட் வீக் அதாவது இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர் வருது. ஸோ நியூ இயர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் உங்களை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமங்க கோயம்புத்தூரில் வந்து நிறைய சர்ஜஸும் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கும் நியூ இயருடைய சர்ஜஸ்லாம் வந்துருச்சா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.